எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு உரியது. உங்கள் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் IFTயின் சார்பில் நடைபெறுகிற பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முகமது ஹனீஃபா அவர்களே, திருமறை வசனங்களை ஓதிய அசீஸ் லுத்ஃபுல்லா அவர்களே, சிறப்புரை அதாவது வரவேற்பு நிகழ்த்திய சிக்கந்தர் அவர்களே, எனக்கு பின்னால் ஒரு சிறந்த உரையை ஆற்றவிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் திரு பாக்கியராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முகமனை முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு வகையில் மகிழ்ச்சி பரிமாற்றம். இந்த ஈத் பண்டிகையினுடைய மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் இரட்டிப்பாகும் என்று சொல்வார்கள். ஆகவே பகிர்ந்து கொள்கிறோம். இன்னொரு புறம் இது ஒரு கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி. வெறும் விருந்து உணவு நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு கருத்து பரிமாற்ற ஒரு நிகழ்ச்சி. பொதுவாக நாம் எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை அல்லது ஒரு மதத்தை சார்ந்திருப்போம். அது பற்றி செய்திகளை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருப்போம். இன்னொரு மதத்தை பற்றி, இன்னொரு சித்தாந்தத்தை பற்றி, இன்னொரு கொள்கையை பற்றி நம்மிலே பலருக்கு தெரியாது. ஆக ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் உண்டு, ஒரு பிரச்சனைக்கு பல கோணங்கள் உண்டு என்பதை இது போன்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டால் தான் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு விவாத மேடை அல்ல. இட் இஸ் நாட் எ டிபேட். இது ஒரு கலந்துரையாடல். டிபேட் டிவைட் த பீப்புள் இல்லையா? டயலாக் யுனைட் த பீப்புள். கலந்துரையாடல் மக்களை இணைக்கிறது, விவாதம் மக்களை பிளக்கிறது. விவாதம் சூட்டை உண்டாக்குகிறது, வெப்பத்தை உண்டாக்குகிறது. கலந்துரையாடல் வெளிச்சத்தை தருகிறது. ஆகவே இது வெளிச்சத்தை தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நாம் இங்கே இதனை பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தை பற்றி தெரிவித்து எங்களை எல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க, நீங்க உங்களுக்குள்ள பேசிக்க வேண்டியதானே என்று நீங்க உங்களிலே சார் நினைக்கலாம். இஸ்லாம் ஒருபோதும் தன்னை அப்படி சொல்லிக் கொண்டதில்லை. இறைவனுடைய மார்க்கம் இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் சொந்தம். எப்படி இறைவன் படைத்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லோருக்கும் சொந்தமோ, படைப்புகள் அனைத்தும் மனிதர்கள் அனைவருக்கும் சொந்தமோ, அதுபோன்று இந்த மார்க்கமும் எல்லோருக்கும் சொந்தம். நபிகள் நாயகம் எல்லோருக்கும் சொந்தம். ரஹமத்துல் ஆலமீன், குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. அவர் அகிலத்தின் அருட்கொடையாக வந்தார். குர்ஆனை பற்றி சொல்கிற போது இது இருக்கிற ஆலமீன், அகிலத்திற்கு ஒரு நல்ல உபதேசம் என்றுதான் சொல்கிறது. இறைவன் அகிலத்தின் அதிபதி, முஸ்லிம்களின் அதிபதி அல்ல, துருக்கியர்களின் அதிபதியும் அல்ல, அரபியர்களின் அதிபதியும் அல்ல. அவன் ரப்புல் ஆலமீன், அகிலத்தினுடைய அதிபதி. ஆகவே இந்த செய்தி எல்லோருக்கும் சொந்தம் என்ற அடிப்படையில் நாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சீன பழமொழி ஒன்று, மீன் அழுகுவதாக இருந்தால் அது தலையில் இருந்துதான் அழுகும் என்று ஒரு கருத்து இருக்கு. ஆகவே எங்குமே தலைமை சீராக இருந்தால் ஒரு அமைப்பு சீராக இருக்கும், ஒரு நிறுவனம் சீராக இருக்கும், ஒரு பள்ளிக்கூடம் சீராக இருக்கும். எல்லாத்துக்குமே தலைமை தான் முக்கியம். சொல்வார்கள், ஒரு அறிஞர் சொன்னார், தலைமை என்பது இன்ஜின் மாதிரி, மற்றவர்களெல்லாம் பெட்டிகள் மாதிரி. இன்ஜின் பெட்டி மாதிரி. தலைமை இன்ஜின் எந்த திசையில போதோ அந்த திசையில் தான் மக்களும் கூட பயணிப்பார்கள் என்று சொல்கின்ற ஒரு கருத்தை பார்க்கிறோம். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பது நீண்ட காலமாக சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. ஆக நல்ல தலைமை அமைந்திட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், 2 பேர் சீராக இருந்தால் என்னுடைய சமூகம் சீராக இருக்கும். அந்த 2 பேர் மோசமாக போனால் என்னுடைய சமூகம் கெட்டுவிடும். ஒன்று அறிஞர்கள், இன்னொன்று ஆட்சியாளர்கள் என்று சொன்னார். அறிஞர்களும் ஆட்சியாளர்களும் சீராக இருந்தால் இந்த சமூகம் சீராக செல்லும் என்று சொன்னார். ஆகவே அறிவு தலைமை தாங்குகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வாரிசுகள் கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லியது, எனக்கு வாரிசுகள் கிடையாது. என்னுடைய சொத்துக்கு யாரும் வாரிசு, எனக்கு ஒரே ஒரு வாரிசு தான் உண்டு. அறிஞர்கள் தான் என்னுடைய வாரிசு. அது உலமாவ வரதத்துல் அன்பியா, என்னுடைய நபிமார்களுடைய வாரிசுகள் யார் என்றால் அறிஞர்கள் தான். நான் என்னுடைய இதை அறிஞரத்தில் விட்டு செல்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
சொன்னார்கள், ஒரு சமுதாயத்தின் கேடு எங்கிருந்து பிறக்கிறது தெரியுமா? தீய அறிஞர்கள் மூலமாகத்தான் பிறக்கிறது. தீய அறிஞர்களால் தான் ஒரு சமுதாயத்தின் கேடு பிறக்கிறது என்று அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், ஆன்மீக தலைவர்கள் மோசமானவர்களாக இருந்தால், ஆன்மீக தலைவர்களே ஊழல்வாதிகளாக இருந்தால், ஆன்மீக தலைவர்களே வகுப்பு வெறியை ஊட்டினால், ஆன்மீக தலைவர்களே ஒழுக்கக்கேடர்களாக இருந்தால் நாடு என்னவாகும்? அதே போல இலக்கியம் எழுதுபவர்கள் தங்கள் இலக்கிய திறமையை கொண்டு அறிவுள்ள சமுதாயத்தை உண்டாக்கலாம், அருவருப்பான சமுதாயத்தையும் உண்டாக்கலாம். இரண்டும் அவருடைய கருத்திலே இருக்கிறது. ஆகவே அறிஞர்கள் தலைமை தாங்குகின்ற ஒரு நாடு சிறப்பாக இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொன்றும். ஊடகமும் அப்படித்தான். ஊடகம் பல கலவரங்களுக்கு காரணமே ஊடகம்தான். குறிப்பாக வட மாநிலங்களிலே பல கலவரங்களை உண்டு பண்ணியதே ஊடகவாதிகள் தான் அன்றைக்கு. இப்போது சமூக ஊடகங்கள். அதே ஊடகவாதிகள் தான் ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், நல்லிணக்கத்தையும் அவர்கள் தான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இவையெல்லாம் இருமுனை கூறாக உள்ள ஆயுதங்கள், டபுள் எட்ஜ் வெப்பன் என்று சொல்வார்களே. ஒரு கத்தியை கொண்டு ஆபரேஷன் பண்ணலாம், ஆளையும் கொலை செய்யலாம். ஆகவே எல்லாமே அப்படித்தான். அறிவு அப்படிப்பட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த அறிஞர்கள் சீராக இயங்கவில்லை என்றால் ஒரு சமுதாயம் சீராக இயங்கும். நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை பாருங்கள். எத்தனை அறிஞர்கள் உணர்ச்சி மிக கவிதைகளை எழுதி சுதந்திர தாகத்தை உண்டாக்கி நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட, இந்த நாட்டில் மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் இது நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆட்சி தலைவர்கள், நபிகள் நாயகம் சொல்லு, ஒன்று அறிவு தலைமை, இரண்டாவது ஆட்சி தலைமை. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிப்பவர்கள் அரசியல்வாதிகள் தான், விலைவாசியை நிர்ணயிப்பவரும் அவர்கள் தான், சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்கும் செய்வோம் அவர்கள் தான். அவர்கள் செல்கின்ற பாதையில் தான் நாடு செல்லும். ஆகவே இந்த நாடு ஹிட்லர், முசோலினி போன்றவர்களால் வழிநடத்தப்பட்டால், தைமூர், செங்கிஸ்கான் போன்றவர்களால் வழிநடத்தப்பட்டால் இந்த நாடு என்னவாகும்? ஆகவே ஆட்சி தலைமை சீராக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து. இடியமீன் ஒருத்தர் தான், நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய சர்வாதிகாரி. அவன்கிட்ட கேட்டான் ஒருத்தன் கேள்வி, இஸ் தேர் எனி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் திஸ் கண்ட்ரி? Yes, there is freedom of expression, but there is no freedom after the expression. அவன் சொன்னான், சொந்த கருத்து சுதந்திரம் உண்டு, ஆனால் கருத்து சொன்ன பிறகு சுதந்திரம் என்பது உனக்கு கிடையாது என்று சொன்னவன் அவன். அப்படிப்பட்டவர்களை நாம் ஆட்சியிலே அமர்த்தினால் நாடு என்னவாகும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக அரசியல் தூய்மை பெற வேண்டும் என்று சொன்னால் மக்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். முதலாவதாக இஸ்லாத்தினுடைய பார்வையிலே எது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? உங்களிலே பலர் எண்ணிக்கொண்டிருக்கலாம் இஸ்லாமத்திலே மன்னர் ஆட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று என்று. நிச்சயமாக கிடையாது. இன்னைக்கு அரபு நாடுகளை பார்த்து நீங்கள் முடிவுக்கு வந்திருக்கலாம். எல்லா அரபு நாடுகளும் மன்னர்களும் ஆண்டுகளை பார்த்து இஸ்லாத்தில் மன்னராட்சி தான், பாரம்பரிய ஆட்சி தான், குடும்ப ஆட்சி தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று என்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். கிடையவே கிடையாது. மக்களை கலந்துதான், ஷூரா என்று சொல்லக்கூடிய மக்களை கலந்தும், பையத் என்று சொல்லக்கூடிய உறுதி பிரமாணம், ஆட்சியாளர்களே உறுதி பிரமாணம் சொல்ல, உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று உறுதி பிரமாணம் செய்ய வேண்டும். அதனுடைய பகுதியாகத்தான், வடிவமாகத்தான் இந்த தேர்தலை நாம் பார்க்கிறோம். முதலில் நபிகள் நாயகம் மக்களுக்கு சொல்லியது, தக்காரை தேர்ந்தெடுங்கள், பதவிக்கு உரியவர்களை தேர்ந்தெடுங்கள். அவர்கள் சொன்னார்கள், பதவிக்கு தகுதியானவர்கள் இருக்க அவர்களை விடுத்து தகுதியற்றவர்களை பதவியிலே அமர்த்துவது இறைவனுக்கும் இறை தூதருக்கும் பொதுமக்களுக்கும் செய்கிற துரோகம் இல்லையா? நல்லவன் இருக்க மோசமானவன் தேர்ந்தெடுத்தால் துரோகமா, நாட்டுக்கு செய்கிற துரோகமா இல்லையா? சொன்னார்கள். அப்படி என்ன யாரை பதவியில் அமர்த்துவது? பதவிக்காக ஏங்குபவர்களையும் பதவிக்காக முயற்சி செய்பவர்களையும் பதவிகளிலே அமர்த்தாதீர்கள். பதவியை வெறுப்பவர்களே பதவிக்கு உரியவர்கள், பதவியை வெறுப்பவர்களே பதவிக்கு உரியவர்கள் என்று சொன்னார்கள் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே நல்லவர்களை பதவியிலே அமர்த்த வேண்டும். ஆக ரெண்டு தகுதிகள், ஒன்று நேர்மை, இன்னொன்று திறமை. நேர்மை, திறமை. நேர்மை உள்ளவர்களை பதவியிலே அமர்த்த வேண்டும். இப்ப நீங்க எல்லாம் கேள்வி கேட்கலாம், எங்கேயா போறது நேர்மையானவனுக்கு? மொத்தம் கேட்டாங்க, உங்க பிள்ளைகளே எது நல்ல பிள்ளைன்னு கேட்டான். அது கூரை ஏறி கொல்லி வைக்கிறான் பாருங்க, இருக்கிறவர்களும் அவன் தான் பெஸ்ட். கூரை ஏறி கொல்லி வைக்கிறான் பாருங்க, இருக்கிறவர்களும் அவன் தான் பெஸ்ட். இப்ப அப்படிதான் ஆகி போச்சு. நமக்கு எங்க நல்லவனை எங்க போய் தேட? அதான் இருக்கு, அவர் சாய்ஸ் இஸ் வெரி லிமிடெட் இல்லையா? இருக்கிறவங்க நல்லவனை பார்த்து நீ ஓட்டு போடுவதற்கு பழகிக்கொள்.
அடுத்தபடியாக திறமை. நல்லவனா இருந்தால் மட்டும் கூடாது, வல்லவனாகவும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகத்திலிருந்து ஒருவர் கேட்கிறார், எனக்கு நீங்கள் ஒரு ஆளுநர் பதவி தரக்கூடாதா, யாருக்கெல்லாம் பதவி கொடுக்குறீங்களே? அபூதர் கிஃபாரி என்ற ஒரு தோழர், அவர் மிக உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள ஒரு தோழர், எனக்கு நீங்கள் தரக்கூடாதா என்று கேட்கிறார். நபிகள் நாயகத்துக்கு அவரை பற்றி தெரியும், அவருக்கு திறமை கிடையாதுங்கிறது தெரியும். சொன்னார்கள், உண்மை நான் பதவியை அமர்த்தினால் என்ன நிகழும் தெரியுமா? மறுமையிலே மிகவும் இழப்புக்குரியவராக நீர் ஆகிவிடுவீர். இது 2 பேருக்கு கூட தலைவராக ஆகாதுன்னு சொன்னார். நீ இருவருக்கு கூட நீ தலைவராக ஆகாதே என்று அவர்கள் சொல்லியதை பார்க்கிறோம். ஆக நல்லவராக இருந்தால் மட்டும் போதாதுங்க, அவர் வல்லவராகவும் இருக்க வேண்டும். ஆக திறமை, நேர்மை. இன்றைக்கு அப்படியா ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறோம்? ஜாதியை பார்த்து ஓட்டு போடுகிறோம், மதத்தை பார்த்து ஓட்டு போடுகிறோம், சொந்தக்காரலாம் என்று பார்த்து ஓட்டு போடுகிறோம், கவர்ச்சியிலே ஓட்டு போடுகிறோம், எல்லாத்துக்கும் மேலாக நோட்டு வாங்கி கொண்டு ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக எப்படி இது நாடு எப்படி உருப்படும் சொல்லுங்கள்? ஆகவே நல்லவர்களை பதவியை அமர்த்த வேண்டியது மக்களுடைய பொறுப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி நீங்கள் பதவிக்கு தேர்ந்தெடுக்காவிட்டால் நாளை அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு நீங்களும் பொறுப்பு. இதுதான் அவன் பதவியில வந்து வச்சவன். தமிழ்ல குர்ஆன் சொல்லுகிறது, எவர் நன்மைக்காக பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு அதிலே பங்குண்டு, எவர் தீமைக்காக பரிந்துரை செய்கிறாரோ அதிலே அவருக்கு பங்கு. கெட்டால தேர்ந்தெடுத்தா அவன் செய்யற தப்புல உனக்கு ஒரு பங்கு இருக்கு. நீ நோட்டு வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டா அவன் செய்யற தப்புக்கெல்லாம் நீ ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக குடிமக்களுடைய பொறுப்பை பற்றி சொல்லுகிற போது கீழ்ப்படிய வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆட்சியாளருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அது உங்களுக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும். ஒரே ஒரு நிபந்தனை தான், அவர்கள் தீமையான காரியங்களின் பக்கமாக உங்களை பக்கம் ஏவினால் அதுக்கு மட்டும் நீங்கள் கட்டுப்படாது. மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரு கருப்பு நிற நீக்ரோ, தடித்த உதடுடைய சுருட்டை மயிருடைய ஒரு நீக்ரோ உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? மக்கள் அரசு சட்டங்களுக்கு பதிலாக சாலை விதிகளை கூட பின்பற்றுவதில்லையே, சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை. இத்தனை விபத்துகள் நிகழ்கின்றன என்று சொன்னால் சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை, நோய் தடுப்பு முறைகளை பின்பற்றுவதில்லை. ஏரி குளத்தை எல்லாத்தையும் அடைச்சி வச்சு வீட்டை கட்டினா வெள்ளம் வராம என்ன செய்யும்? பரதனியும். ஆக நாம் அரசை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. எத்தனையோ விஷயங்கள் பொதுமக்கள் எந்த ஒத்துழைப்பும் தருவதில்லை என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். 3 விஷயங்கள் ஒரு நாட்டில் இருக்கிறது, அந்த நாடு முன்னேறாது என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன? இன்எஃபிஷியன்சி, எங்க திறமை இல்லையோ அங்க நாடு முன்னேறாது. 3வது லெத்தார்ஜி, சோம்பேறித்தனம் இல்லையா? 3வதாக கரப்ஷன், ஊழல். இந்த 3 இருக்கிறவங்க ஒரு நாடு உருப்படாது. நான் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கிறீர்கள், பாராட்டுகிறேன். அவர்கள் கடமைகளை சொல்லிக் கொடுத்தீர்களா? கடமைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர்களா? இல்லை. அதனுடைய விளைவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உரிமை, கடமை 2ம் இணைந்தே வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு வழிப்பாதையாக போனால் நாட்டிலே பெரிய முன்னேற்றம் எதையும் காண முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக குடிமக்களுடைய பொறுப்பு தட்டி கேட்டல். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். ஆக இடித்து சொல்லக்கூடிய மக்களை இல்லாத மன்னன் பாதுகாப்பற்ற மன்னன். அவன் யாரும் கெடுக்காமலே தானாகவே கெட்டு விடுவார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், கொடுமைக்கார ஆட்சியாளருக்கு முன்னர் உண்மையை எடுத்துரைப்பதுதான் அறப்போரிலேயே சிறந்த அறப்போர் என்று நபிகள் நாயகம் சொல்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் தட்டி கேட்கின்ற ஒரு உணர்வை நாம் பெற்றிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு பிற்காலம் வரும், சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவர்கள் பொய்களை எல்லாம் உண்மை என்று சொல்வார்கள், பொய் உரைத்து விட்டு அதை உண்மை என்று சொல்வார்கள். யார் அவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் தான் என்னை சார்ந்தவர்கள், யார் அவருக்கு துணை போகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். நடந்துட்டு இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒரே பொய் மயமாக இருக்கிறது. கட்டு கதைகளை அவிழ்த்து விட்டு மக்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டாக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆகவே யாருமே இதற்காக குரல் கொடுப்பதில்லை. ஏதோ அதுக்காக நேர்ந்து விட்ட சில ஆட்கள் இருக்காங்க, இந்த மனித உரிமைக்காக இருக்காங்க, இந்த ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. பாவம், அவங்க மட்டும்தான் அது பேசிக்கிட்டே இருக்கான், மற்ற எல்லாரும் சைலண்டா இருக்கான். என்ன மாற்றம் வரும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆகவே குரல் எழுப்ப வேண்டும். அடுத்தபடியாக
ஆட்சியாளர்களுடைய பொறுப்புகள், ஆட்சியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஒரு ஆட்சியாளர், அவர் ஒரு நாட்டை ஆண்டவர், அவருக்கு பின்னால் வந்த கலீஃபாக்கள் பெரும் நிலப்பரப்புகளை ஆண்டவர்கள். ஆகவே சிறந்த முன்மாதிரிகள் இருக்கின்றன. அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் சொன்ன கருத்து 1937 காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கிற போது காந்தியிடத்திலே கேட்டார்கள், உங்க காங்கிரஸ் அமைச்சர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், காங்கிரஸ் அமைச்சர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் அபூபக்கரையும் உமரையும் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ராமரும் கிருஷ்ணரும் சரித்திர காலத்திற்கு முந்தியவர்கள், இவர்களையும் நான் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பிரதாப்பும் சிவாஜியும் மிக எளிமையாக வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் முகமது நபி, அபூபக்கர், உமர் ஆகியோரை குறித்து எந்த கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. உலகத்தின் செல்வம் அனைத்தும் அவர்கள் காலடியில் கொட்டி கிடந்தது. ஆனால் அவர்கள் கண்டிப்பான வாழ்க்கைக்கு இணையான ஒன்றை உலக வரலாற்றில் என்னால் காண முடியவில்லை என்று சொல்கிறார் காந்தியடிகள் அவர். காங்கிரஸ்காரங்களுக்கு முதல் அமைச்சரவை அமைக்கிற போது அவர் சொன்ன ஆலோசனை முகமது நபியை பார், அபூபக்கரை பார், உமரை பார் என்றுதான் அவர் சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உமர் என்று சொன்னால் ஏதோ ஒரு குறுநில மன்னர் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவர் ஆட்சி செய்த நிலப்பரப்பு 23 லட்சம் சதுர மைல்கள், இந்தியாவில் நிலப்பரப்பு 12 லட்சம் சதுர மைல்கள். அவர் ஆட்சி புரிந்த பகுதியினுடைய பகுதிகள் 23 லட்சம் சதுர மைல்கள். பைசாந்திய பேரரசு, பாரசீக பேரரசை முறியடித்தவர். எகிப்து, ஆர்மீனியா, அசர்பைஜான், குராசான், ஜெருசலம், லிபியா இவற்றை ஆண்டவர் தான் அவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆண்டவர். ஆக அவரிடத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று காந்தியடிகள் அவர்கள் சொல்கிறார். முதலாவதாக நேர்மை. ஏனென்றால் இந்த பவர் இருக்க, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி என்று சொல்வார் இல்லையா? முழுமையான அதிகாரம் ஒரு மனிதனை சிதைத்து விடும். கரப்ஷன் என்றால் ஊழல் மட்டுமல்ல, கரப்ஷன் என்று சொன்னால் மனிதனை முழுமையாக சிதைத்து விடுவது. ஆக மனிதனை கெடுக்கின்ற மிக பெரும் சக்தி இந்த அரசு அதிகாரத்துக்கு, பதவிக்கு இருக்கிறது. ஆகவே அந்த ஊழலில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பது நபிகள் நாயகம் சொன்னால், நாம் ஒருவரை பதவியிலே அமர்த்தினால் அவர் ஒரு சிறு ஊசியை மறைத்தாலும், ஒரு சிறு ஊசியை மறைத்தாலும் அதனை மோசடி செய்வராகத்தான் அவர் கருதப்படுவார் இல்லையா? இப்போ ஆபீஸ்ல வந்து பின் எடுத்து வந்துடுறான், ரப்பர் எடுத்து வந்துடுறான், பென்சில் எடுத்துட்டு வரான், என்னெல்லாம எடுத்துட்டு வரான் இல்லையா? ஒரு ஊசியை மறைத்தாலும் அதனை மோசடி செய்வதாகத்தான் அவர் கருதப்படுவார் என்று நபிகள் நாயகம் சொல்லியதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நேர்மை, உமருடைய நேர்மையை பாருங்கள். நபிகள் நாயகம் காலத்தில் நபிகளா இன்னொன்றை சொன்னார்கள், பரிசாக வந்த பொருளையும் கூட அரசுக்கு தான் கொடுத்து, அன்றைக்கே சொன்ன விஷயம். பரிசாக வந்த பொருளையும் கூட ஒரு முறை ஒரு கூட்டத்திலே சொன்னார்கள். ஒரு அதிகாரியும் அங்கே உட்கார்ந்திருக்கிறார், அரசு அதிகாரியும் அந்த கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அரசு அவர் சொன்னார், இது எனக்கு வந்த வருமானம், இது அரசுக்கு வந்த வருமானம் என்று ஒரு பகுதியை கொடுத்து விட்டு தானே வைத்துக் கொண்டார் ஒரு பகுதியை. என்ன உமக்கு எப்படி வரும் இது? இது எனக்கு பரிசா கொடுத்தாங்க. நபிகள் அவரை பார்த்து கேட்டாங்க, நீர் உமது தாய் வீட்டிலோ தந்தை வீட்டிலோ உட்கார்ந்து கொண்டால் இந்த பொருள் உமக்கு கிட்டியிருக்குமா? கிட்டியிருக்குமா உமக்கு? நீர் அரசு அதிகாரியாக இருக்கப்போயோ உமக்கு இதை கிட்டியது, சேர்த்து விடங்க. உடனே அந்த அதிகாரி எழுந்தார், நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன், போயிட்டு வா, போயிட்டு வா. நான் மீண்டும் சொல்லுகிறேன், சொன்னார்கள், யார் ஒரு ஊசியை மறைத்தாலும் அந்த பொருளை மோசடி செய்ததாகத்தான் அவர் கருதப்படுவார் என்று நபிகள் நாயகம் சொல்லியதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே அவர்கள் தோழர்களை உருவாக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். அபூபக்கர் அவர்கள் உருவாக்கிய முதல் கலீஃபா, அவர் நேர்மையை பாருங்க. அவர் மனைவி ஒரு நாளே ஒரு இனிப்பு செய்து கொடுத்தாங்க அந்த அம்மா கலீஃபாக்கு. அவர் கேட்டாரு, எங்கிருந்து வந்தது பணம்? இனிப்பு செய்யறதுக்கு எங்கிருந்து வந்தது பணம்? இல்லை, உங்களுக்கு சம்பளம் வருது இல்லை, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி சேர்த்து இந்த இனிப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்றார். அப்போ அவர் சொன்னார், அப்போ சம்பளம் கூட வருது போல இருக்கேன், நம்ம தேவைக்கு அதிகமாக வந்து கசான அதிகாரியை கூப்பிட்டார், நாளையிலிருந்து இதை கட் பண்ணிருப்பா, இந்த அம்மா கொடுத்துருக்காங்களே இந்த பணத்தை கையில் எனக்கு ஒவ்வொரியா வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், கட் பண்ணி என்று சொன்னார். அதே போலத்தான் உமர் ஒரு தடவை பள்ளிவாயிலே மக்களுக்கு முன்னாலே ஒரு தேன் பாட்டில தூக்கிட்டு நிற்கிறார். ஒரு தேன் பாட்டில தூக்கிட்டு நிற்கிறார். எனக்கு கொஞ்சம் நோயா இருக்கு, மருத்துவர்கள் இந்த தேனை சாப்பிட சொல்லியிருக்கிறார்கள், இது அரசு பங்கிலே சேர்ந்த தேன், நான் சாப்பிடலாமா? நீங்கள் எல்லோரும் அனுமதித்தார்கள் என்று கேட்கிறார். மக்கள்லாம் கண்ணீர் விட்டால்தான்,
எவ்வளவு பெரிய சாம்ராஜ்ய தலைவர் தேன் சாப்பிடலாமா இந்த நம்மிடத்திலே அனுமதி கேட்கிறாரே என்று. ஆக அப்படிப்பட்ட நேர்மையாக நிறையாக வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆக எல்லா விஷயங்களிலும் நேர்மையை கடைபிடித்ததாக தான் அவரை நாம் பார்க்கிறோம். இதுக்கு பல உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். ஆகவே இந்த நேர்மை, இப்ப நீங்க கேட்கலாம், நம்ம நாட்டில் அப்படி ஆட்கள் இருக்குதான் செஞ்சாங்க. காமராஜர் இல்லையா? ஓமந்தூரார் இல்லையா? இஎம்எஸ் இல்லையா? இல்லையா? சாதிக் பாஷா இல்லையா? கக்கன்ஜி இல்லையா? இவங்களுக்கு இருந்தாங்க, நல்லவர்கள் தான், பாராட்டி. அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லையே என்று ஏங்குகிறோம். இறைவா, அப்படிப்பட்ட தலைவர்கள் எங்களுக்கு தாய் என்று நாங்கள் கேட்கிறோம். எனக்கு நேர்ந்த எனக்கு ஒருவர் சொல்லி செய்தி பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவர் எம்எல்ஏவானார், என்னுடைய நண்பர். புது எம்எல்ஏ, வயசு கம்மி, குறைவு, ஏதாவது செய்யணும் ஒரு துடி உடிப்பு. நேரம் ரேஷன் கடைக்கு போனார். அங்க ஒரே ஊழல், துடி பார்த்தா கடைசியா அவர் கட்சிக்காரன் தான் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு ஊழலையும் எடுத்துட்டு வந்து நேர தலைவர்கிட்ட போனார். தலைவர் நல்லவர், ஊழல் செய்யாதவர். அவர் இதை காதிலே போட்டுவில்லை. அண்ணே, நம்ம ஆளுங்க தாங்க அவ்வளவு அநியாயம் பண்றாங்கோ. அவர் 3 தடவை சொல்றார் திருப்பி. அட உடனேங்க, அதை விட்டு வேற பேச்சு பேசுங்க. ஆக தொண்டர்களை திருத்தாமல் நீங்கள் எப்படி நாட்டை ஒழுங்காக நடத்த முடியும்? தலைவர் மட்டும் நேர்மையா இருந்தா போதுமா? போதாது. மக்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் அதை செய்த காரணத்தினாலேதான் அவருடைய தோழர்களை போல நடந்து கொண்டார்கள். ஆகவே நேர்மை. அடுத்தபடியாக மக்கள் மீது அக்கறை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மக்களுக்கு சேவை புரிவோரே மக்களின் தலைவன். செய்யுதுல் கௌமி ஹாதிமுகம், மக்களுக்கு சேவை புரிவோனே மக்களுடைய தலைவன். உமர் சொன்னார், யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் ஒரு நாய் பசியின் காரணமாக இறந்தால் அதற்கும் நான் பொறுப்பு. யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் ஒரு நாய் பசியின் காரணமாக இறந்தால் அதற்கும் நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த அளவுக்கு ஆட்சியாளர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்க வேண்டும். உமர் மக்களுடைய நலனை கவனிப்பதற்கு அவர் செய்திருந்த ஏற்பாடு, இரவில் நகர்வலம் செல்லுதல். நகர்வலம் சென்று மக்களுடைய குறைகள், வீடுகளுக்கு செல்லுதல், மக்களுக்கு பால் கறந்து கொடுத்தல், தண்ணீர் புகட்டுதல், இதெல்லாம் ராத்திரி இந்த வேலைகளை எல்லாம் அவர் செய்வார். ஒரு தடவை ஒரு நகர்வலம் போகிற போது ஒரு குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. அந்த வீட்டிற்கு செல்கிறார். அவர் கலீஃபா என்று சொல்லிக் கொள்ளவில்லை அந்த அம்மாவிடத்தில். ஏன் உன் குழந்தை அழுது? பால் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்கிறார். நீங்க தான் சட்டம் போட்டிருக்கீங்க. என்ன சட்டம் போட்டிருக்கீங்க? தாய்ப்பால் நிறுத்திய பிறகுதான் பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்படும் என்று சட்டம் வச்சிருக்கீங்க. தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு உதவித்தொகை கிடையாது. தாய்ப்பால் நிறுத்தப்பட்ட குழந்தைகளுக்குத்தான் உதவி. ஆகவே எனக்கு உதவித்தொகை வேணும். எப்படியாவது தாய்ப்பால் நிறுத்தலாம்னு சொல்லி நான் அந்த குழந்தைய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். நேராக தொழுகைக்கு சென்றார், அழுதார். உமர் எத்தனை குழந்தைகளை இப்படி கொன்றானோ தெரியவில்லையே என்று சொல்லி அழுது விட்டு அன்றிலிருந்து சட்டம் போட்டார், எல்லா பெண்களுக்கும் உதவித்தொகை கொடு என்று சொல்லி சட்டம் போட்டார். இப்படியாக மக்களுக்கு மத்தியிலே அக்கறை, மக்களை பற்றி ஒரு அக்கறை இருக்க வேண்டும். இப்ப காமராஜர் பத்தி சொல்றோம். எப்படி மதிய உணவு திட்டம் எப்படி வந்தது? ஒரு லெவல் கிராசிங்ல நிக்கிறார். வாகனத்திலே போகிற போது ஒரு லெவல் கிராசிங் நிக்கிறார். ஒரு பையன் நிக்கிறான். ஏன்னா ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்டார். எனக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லையே, சாப்பாடு கொடுத்தா நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் அந்த பையன். அப்போது பிறந்ததுதான் மதிய உணவு திட்டம். அதே சிந்தனை உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்தால் இவையெல்லாம் பிறக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்வார்கள், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் ஸ்டேட்ஸ்மேன், அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி என்று. ஆகவே அரசியல் ஞானி என்பவன், ஸ்டேட்ஸ்மேன் என்பவர் யார் என்றால் வருகின்ற தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் தான், அவன் தான் ஸ்டேட்ஸ்மேனாக இருக்க முடியும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆட்சியாளர்களுக்கு நபிகள் நாயகம் சொல்வதே, மக்களுக்கு பணியை எளிதாக்கி தாருங்கள். ஒரு கவர்னரை ஒரு உத்தியோகத்துக்கு அனுப்பினார்னா அவங்க சொல்ற அட்வைஸ் என்ன தெரியுமா? யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, பஷ்ஷிரு வலா துனஃபிரு. மக்களுக்கு பணியை எளிதாக்கி தாருங்கள், கடினத்தை தராதீர்கள், மக்களுக்கு நற்செய்தி வழங்குங்கள், மக்களை வெறுப்பூட்டாதீர்கள். அதே போல மக்களை அடக்கி ஆளக்கூடாது. சர்வாதிகாரம், அத்தாரிட்டேரியனிசம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆட்சியாளர்களே மிக மோசமானவர்கள் யார் என்றால் மக்களை அடக்கி ஆள்பவர்கள். இந்த அடக்கி ஆள்பவருடைய ஆட்சியில் நீடிக்க முடியாது. பல சரித்திர உதாரணங்களை காட்ட முடியும். ஆகவே இந்த அத்தாரிட்டேரியன் ரூல் இருக்க ரொம்ப நாளைக்கெல்லாம் ஒன்றும் நீடிக்காது. கொஞ்ச காலத்துக்கு ஓடும் வண்டி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு காலத்திலே மக்களே கிளர்ந்து எழுவார்கள் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அத்தாரிட்டேரியன், மக்களை அடக்கி ஆளுதல் கூடாது என்ற கருத்தையும்
சொல்லியதை நாம் பார்க்கிறோம். அதற்கு உதாரணமாக ஒரு குர்ஆன் ஒரு உதாரணத்தை காட்டுகிறது. ஃபிரௌன் என்ற ஒரு மன்னன் இருந்தான், ஃபாரோ என்ற ஒரு மன்னன். மோசஸுடைய காலத்திலே அவன் மன்னராக இருந்தான். அவனை பற்றி சொல்லுகிற போது அவன் என்னெல்லாம் செஞ்சான்னு குர்ஆன் சொல்லுது. அவன் மக்களை பல பிரிவுகளாக பிரித்தான், பின்னர் ஒரு பிரிவினரை இழிவுபடுத்தினான், அவர்களுக்கு பிறந்த ஆண் மக்களை கொன்றான். 3 வேலை செஞ்சான். ஆக மக்களை பிரிக்கிறது இதுதான் சர்வாதிகாரிகள், டிவைட் அண்ட் ரூல் இல்லையா, போலரைசேஷன். ஆக சர்வாதிகாரிகள்லாம் இப்பதான் செய்வாங்க. ஆக மக்களை பிரிக்கிறது, அப்பொழுது அவனுக்கு பிடிக்காத சமுதாயத்தை இழிவுபடுத்துதல், டெமனைசேஷன். அந்த சமுதாயத்தின் மீது பழிகளை சுமத்தி அவப்பெயர்களை சுமத்தி அவர்களை இழிவுபடுத்துதல். கடைசியாக கொன்றொழித்தல். உலகத்தில் எந்த ஒரு அநியாயக்காரன் இப்படி செய்வது இல்லைங்க. ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று விடு, அது ஹிட்லர்களும் செய்யல, அதை மோசமா செஞ்சாங்க. ஆகவே இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை சொல்லி காட்டினார்கள். அடுத்தபடியாக கருத்து சுதந்திரம், ஆட்சியாளர்களை தட்டி கேட்கின்ற உரிமை உண்டு. ஆக அபூபக்கர் பதவியேற்கிற போது அவர் சொன்ன வார்த்தைகள், தவறுகளை சுட்டி காட்டுவது இறை நம்பிக்கையின் அடையாளம், தவறுகளை மூடி மறைப்பது துரோகத்தின் அடையாளம் என்ற தவறை மூடி மறைக்காதீங்க. இதே கருத்தை தான் உமர் சொன்னார். ஒரு கூட்டத்தில் சொன்னார், நான் இறை கட்டளைகளுக்கு மாற்றமாக நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? மக்களை தூண்டி சும்மா கேட்கறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு ஆள் எந்திரிச்சார், வாள் எடுத்தார். இந்த வாள் தான் உமக்கு பதில் சொல்லும். நீர் இறை கட்டளைகளுக்கு மாற்றமாக நடந்தால் இந்த வாளை கொண்டு உண்மை சரி செய்வோம். உமர் கேட்டார், யார்கிட்ட பேசுற? யோசிச்சு பேசு. என்ன துணிச்சல் உனக்கு இப்படி பேசு? ஆம், தெரிந்து கொண்டுதான் பேசுகிறேன். நீர் கலீஃபா என்று தெரிந்து கொண்டுதான் பேசுகிறேன். உமர் என்ன தெரியுமா? வானத்தின் பக்கமாக கையை உயர்த்தினார். இறைவா, இப்படிப்பட்ட குடிமக்களை எனக்கு தந்தாயே, உனக்கு நன்றி. இவர்கள் இருக்கிறவரை நான் வழிதவறி செல்லவே மாட்டேன் என்று சொன்னார். ஆகவே ஆட்சியாளருடைய அணுகுமுறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு பன்மை சமுதாயத்தில் ஒரு ஆட்சியாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கு அது ஒன்றும் புதிதல்ல. நபிகள் நாயகம் ஆட்சி செய்த போது அங்கே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள். பின்னர் இஸ்லாம் உலகெங்கும் பரவியது. எல்லா நாடுகளிலும் பல மதத்தவர்கள் இருந்தார்கள். ஆகவே ஒரு பன்மை சமுதாயத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக குர்ஆன் 3 வழிகாட்டுதலை தருகிறது. பிற மதங்களை பழித்து பேசாதே, ஒலாத்த சொப்புள்ளதீர் எதோன மின்துணில்லா, மற்றவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். இது ஒன்று. இரண்டாவது, உங்கள் கருத்தை அவர்கள் மீது திணிக்காதீர்கள். வன்முறை ஒரு மிக பெரும் பயங்கரவாதம். உங்கள் கருத்தை திணிக்காதீர்கள். மூன்றாவது, மற்றவருடைய உரிமைகளை பறிக்காதீர்கள். திட்டாதே, திணிக்காதே, பறிக்காதே. இதுதான். இதெல்லாம் ஒரு சும்மா வாயளவிலே சொல்லப்பட்ட வார்த்தையா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் மதீனாவிலே ஒரு குடியரசை அமைத்தார்கள். அப்போது அரசியல் சாசனம் ஒன்றை வகுத்தார்கள். சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், the first ever written constitution, முதலாவதாக எழுதப்பட்ட அரசியல் சாசனம் அதுதான் என்ற ஒரு கருத்தும் வரலாற்று ஆசிரியர் மத்தியிலே உண்டு. அந்த சாசனத்தினுடைய சில விதிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சாசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மதீனா ஒரு புனித பூமி. எல்லா மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. யூதர்கள் அவர்கள் மார்க்கத்திலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் மார்க்கத்திலும் வாழ உரிமை பெற்றவர்கள். அவர்களின் விவகாரங்களில் அவரவர் சமயப்படியே தீர்ப்பு வழங்கப்படும். அவங்க விவகாரத்தில் அவங்க சமயப்படியே பெருமானிடத்திலே ஒரு யூதர் வழக்கை கொண்டு வந்தால் யூத வேதம் என்ன சொல்கிறோ அதன் அடிப்படையில் தீர்ப்பை வழங்குவார். இருவரில் யூதரோ முஸ்லிமோ எவர் தாக்கப்பட்டாலும் இருவரும் உதவிக்கு வர வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு எதிராக செயல்படக்கூடாது. பாதிப்புக்காலானவர் யாராயினும் உதவி செய்யப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். பின்னர் இதே விஷயத்தை நஜ்ரான் என்ற ஒரு பகுதி, அங்கே உள்ள கிறிஸ்தவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திலும் இதைத்தான் சொல்கிறார்கள். நஜ்ரானிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வாழும் குடிமக்களுடைய உயிர், உடைமைகள், நிலம், வணிகம், மதம், வணங்கப்படும் சிலைகள் ஆகிய அனைத்தும் இறைவன் மற்றும் இறைத்தூதரின் பாதுகாப்பில் உள்ளன. எல்லாம் அவங்களுடைய சிலைகளும் பாதுகாப்பில் இருக்கு. அவருடைய தற்போதைய நிலையில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது. அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட மாட்டாது. எந்த பிஷப்பும் எந்த துறவியும் தேவாலய பொறுப்புகளில் இருந்து அகற்றப்பட மாட்டார்கள்.
தான் பன்மை சமுதாயம் எப்படி இருக்கும்போதற்கு இதைவிட சிறந்த உதாரணத்தை உங்களால் பார்க்க முடியாது. ஆகவே அப்படியெல்லாம் அவர்கள் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உமருடைய காலத்திலே கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக போகிறார்கள், முரசு கொட்டி கொண்டு போகிறார்கள், சிலுவையை கையில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். சில முஸ்லிம்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். உமர் சொன்னார், அது அவருடைய உரிமை, போவார்கள், அதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஒன்றை மட்டும் கிறிஸ்தவத்திலே சொன்னார்கள், பள்ளிவாசல் தொழுகை நடக்கிற போது சத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், முரசு கொட்டார்கள், அந்த சமயத்தில் மட்டும் முரசை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியெல்லாம் போகக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் எதுவும் இல்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு முன்னாலே ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும்? அறிவு தலைமை நன்றாக இருக்க வேண்டும், ஆட்சி தலைமை நன்றாக இருக்க வேண்டும். ஆட்சி நன்றாக இருக்க வேண்டால் குடிமக்களுடைய பொறுப்புகள் என்ன, ஆட்சியாளருடைய பொறுப்பு என்ன, இவற்றையும் உங்களுக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வழிகளை பின்பற்றுகின்ற போது ஒரு நாடு பாருக்குள்ளே நல்ல நாடாக மாறும். ஆகவே இந்த அளவுக்கு உங்களுடைய கருத்தை எங்களுக்கு முன்னாலே சொல்வதற்கு வாய்ப்பளித்த IFT நிறுவனத்தாருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் நடத்தும் இந்த சிறப்பான ஊடகவியலாளர் நண்பர்கள் இந்த பெருநாள் சந்திப்புல இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கால நேரம் கருதி அதுக்காக எனக்கு ரொம்ப அவகாசம் கம்மியா இருக்கு. ஏன்னா காலையில நான் 6 மணிக்கெல்லாம் அங்க 4 மணிக்கு இருந்துச்சா தான் 6 மணிக்கு ஏர்போர்ட் இருக்க முடியும். அதனால மேடையில் இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மரியாதைக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சிறப்புரையாற்ற டாக்டர் அவர்கள் அவர் சொன்னது எல்லாமே சரி, நான் சொன்னதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இறங்கிக்கலாமாங்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவ்வளோ சிறப்பாக பேசினார். என்ன 2026 எலெக்ஷனுக்கு உண்டானதான் டாபிக் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு அதுக்கு வேண்டியது என்னவோ அதெல்லாம் கரெக்டா அக்யூரேட்டா எல்லாமே சொல்லிட்டாரு. அதாவது ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும், ஜனங்களுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவா. இந்த குழந்தைக்கு டாக்டர்னு சொன்னாங்க, குழந்தைகளுக்கு கூட புரியுற மாதிரி அரசியல் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொன்னாரு. அதுல பெரியவங்களுக்கும் வேண்டியப்பட்டது நிறைய உதாரணங்கள் அவர் இப்படி புரட்ட எனக்கு ஐயோ மஸ்கெட்டு நான் அதையே நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா போயிட்டு வீட்டுல எங்க நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னங்க சாயங்காலம் ஃபங்க்ஷன் அவனுக்கு சொல்லல. நான் திடீர்னு வெளியே போறேன்னா காலையில போகணும், எத்தனை வேலை இருக்கு, என்ன இப்படி பண்றீங்க அப்படி இப்படின்னாங்க. இல்லம்மா அதை ஒத்துக்கிட்டது உடனே போயிட்டு ஒரு 1/2 hour நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற முன்கூட்டி சொன்னேன், என்ன ஒரு 1/2 மணி நேரத்துல அனுப்பிச்சிடுவீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் இப்படியே பேஜ் புரட்ட அவ்வளவுதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் சிறப்பா பேசினாரு. அதனால அதுல நிறைய விஷயங்கள் இருந்ததுனால எல்லாரும் ரசிச்சு கேட்குற மாதிரி நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாக்யாவை பத்தி கூட சொல்லிட்டு இருந்தாரு. நானே மறந்துட்டேன் சில விஷயங்கள் நிறைய. ஏன்னா படிச்சுட்டு அப்பப்போ எழுதுவோம், அது எல்லாமே மைண்ட்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த தேன் சொல்லும் போது நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாக்யா எழுதியிருக்கோமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா ஒரு கடை, அந்த கடையில பொம்மை கடை, நிறைய கண்ணாடி பொருள் அதெல்லாம் இருக்கு. ஒரு பையன் புதுசா வேலைக்கு சேர்ந்தான். வேலைக்கு சேர்ந்து முதல் நாள் அப்புறம் உள்ள போய் எல்லாம் கொஞ்சம் தொடச்சி வைப்பா அப்படின்னு சொல்லி முதலாளி முன்னால கல்லால உட்காந்துட்டு சொன்னாரு. இவன் போய் ஏதோ ஒன்று எடுத்து துடைக்க ஆரம்பிச்சான். டமான்னு ஒரு சத்தம், என்னன்னா போட்டான். அது உடைஞ்ச சத்தம் முதலாளி கேட்டது. டேய் என்னத்தடா உடைச்சு துடைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த பையன் அப்படியே சைலண்டா இருந்தான். உன்னைத்தாண்டா கேட்கறேன், என்னத்தை உடைச்சு துவைச்ச அப்படின்னா. முதலாளி என் எதிர்காலத்தையே துவைச்சிட்ட முதலாளி அப்படின்னா. அப்போ முதலாளிக்கு ஒரே ஷாக்கு. என்ன கண்ணாடி பொம்மை உடைஞ்சது, கை தவறி உடைஞ்சிருச்சு, தெரியாம நடந்துச்சு, இதெல்லாம் பதிலே வரல அவங்ககிட்ட இருந்து. முதலாளி எதிர்காலத்தையும் நான் துடைச்சிட்டேன், இனிமே அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, நமக்கு வேலை இன்னைக்கு முதல்ல கிடைச்சி முதல் நாளை இப்படி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தவர் பரவாயில்ல அதெல்லாம் கிளீன் பண்ணி கூட்டிட்டு வேலையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி போறாரு. ஏன்னா அந்த பதில் அவனை அவன் எவ்வளவு பொறுப்போட அவன் ஃபீல் பண்ணியிருக்கான் தன்னுடைய தவறை உணர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா எனக்கு
எங்கள் ஸ்கூலில் வாத்தியர்கள்லாம் படிப்பு சொல்லி கொடுத்தாங்க, பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு மைண்டில் சரியாக இல்லை, பாடத்தை சரியாக கற்றுக்கல. ஆனால் அவங்க சொன்ன சில படிப்பினைகள் மட்டும் எனக்கு கரெக்டாக மைண்டில் ஏறிச்சு. அதில் ஒன்று தான் இது பைரஜி. தப்பு செய்கிறது சகஜம், எல்லாரும் மனிதனாக பிறந்தா எல்லாருமே தவறு செய்வாங்க, அது இயல்பு. ஆனால் அந்த தப்பை எப்போ நீ வந்து உணர்ந்துட்டு மீண்டும் அது வரக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறியோ அன்னைக்கு நீ பண்பட்ட மனிதன் ஆகிட்ட. அது லைஃப்ல என்றைக்குமே மிஸ் பண்ணிடாத அப்படின்னாங்க. ஸோ அந்த பையன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது வந்து அதே மாதிரி அவர் இன்னொன்று சொல்லி கொடுத்தாரு, நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒன்று நான் டைரியில் நோட் பண்ணி வச்சேன். இந்த மீனிங்கில் தான் அவர் சொல்லி கொடுத்தது. நான் சின்ன வயசில் ஒரு தடவை இந்த தொழிலாளி படத்துக்கு, எம்ஜிஆர் நடிச்ச படத்துக்கு சின்ன சைக்கிள் எடுத்துட்டு சினிமாவுக்கு போனேன். ஏன்னா சைக்கிளில் போனால் தான் டிக்கெட் வந்து ஈஸியாக கிடைக்கும், இல்லைன்னா கூட்டத்தில் முட்டி மோதி நம்ம போய் அத்தனை பேருக்கு முன்னால் சமாளித்து டிக்கெட்டை வாங்க முடியாதுன்ட்டு. அப்போ சைக்கிளில் போய் டிக்கெட் ஈஸியாக வாங்கிட்டு தொழிலாளி படம் செகண்ட் ஷோ பார்த்துட்டு திரும்பி வர்றேன். வரும்போது சைக்கிள் தள்ளிட்டு வந்தேன். என்னன்னா நான் வர்ற வழியில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகணும். சைக்கிளில் லைட் இல்லை, கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப தப்பு வந்துடும். அதுலேயும் அந்த B4 ஸ்டேஷன் அந்த இடத்துல வரும்போதெல்லாம் அப்போல்லாம் ஒரு ரசாக்குன்னு ஒரு போலீஸ், அவர் ரசாக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ரவுடி ரசாக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோபக்கார ஆள், அடி பின்னிடுவார் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அது மாதிரி எல்லாம் ஒரு பயம், போலீஸ்ல இப்படி எடுத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. அதனால நான் சைக்கிள் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரியவரை பின்னால் வந்தவர், என்ன தம்பி பஞ்சரா, காத்து போயிடுச்சாரு. இல்லை இல்லை காத்தெல்லாம் இருக்குங்க. பின்னையா சைக்கிள் தள்ளிட்டு வர்றாரு. இல்லை இந்த லைட் இல்லை, போகிற வழியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை பிடிச்சிக்குவாங்க, அதனால தான் தள்ளிட்டு. உன் வயசுக்கு போலீஸ்காரன் வந்து லைட் இல்லைன்னு பிடிக்க போகிறாங்க, அது ஏறிட்டு மீறி நான் கூட வரணும்ல, பார்த்துக்கிறேன் ஏறிட்டு மீறி அப்படின்னாரு. நான் அப்படியே தயங்கினாரா, நான் தான் சொல்றேன்ல சைக்கிள் மீறிய வா கூட வா அப்படின்னாரு. அப்புறம் சைக்கிள் மிதிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஸ்டேஷனு பக்கத்தில் வரும்போது பயந்துக்கிட்டே ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டே வந்துருக்கேன். டேன்னு ஒரு சவுண்டு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது திரும்பி பார்த்தா மரத்து கிடைக்கல, போலீஸ்காரர் தம் அடிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே தடான்னு சைக்கிள் விட்டு இறங்கிட்டேன். இறங்கணும் ஏண்டா, உன் வயசு என்ன, சைக்கிள் லைட் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் ரோட்லயே இருக்கு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து சைக்கிள் இப்படி வந்து ஓட்டிட்டு வருவேன் அப்படின்னாரு. இல்லை சார் நான் தள்ளிட்டு தான் வந்துருந்தேன், இந்த அண்ணன் தான் அப்படின்னு திரும்பி பார்த்தேன், காரணம் அந்த ஆள் ரொம்ப தூரத்தில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். விட்டுட்டு ஓடிட்டாரு அவர். இப்போ டேய் அவன் சவுண்டு கொடுத்து நீ போயிட்டாரு. என்ன அந்த அண்ணன், இல்லை சார் நான் தள்ளிட்டு தான் வந்தேன், அந்த அண்ணன் பெரியவர் அவர் தான் வந்து நீ ஏறிட்டு வாப்பா நான் சொல்லிக்கிறேன்னு. இப்போ பார்த்தா அவர் பாட்டில் அவர் போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் சிரிச்சாரு. சிரிச்சுட்டு வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்குவோம், என்னென்ன இலவசமா எவனாவது ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொன்னாலோ, ஃப்ரீயா நானா வந்து இது செய்யறேன்னு சொன்னாலோ எந்த காலத்தை கொண்டு ஏத்துக்காது. புரியுதா? இந்த இலவசம் வருது, ஃப்ரீயா யாராவது உதவி பண்ற வர்றவங்கிறது புரிஞ்சுதா அப்படின்னாரு. புரிஞ்சுது சார்னா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாட்டில் இலவசமா கொடுத்து எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட இது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால சின்ன வயசா இருந்தா கூட ஒரு போலீஸ்காரன் மூலமா எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரமா இருந்தது. இந்த மாதிரி வாத்தியார் சொல்லிக் கொடுக்கறதுல நிறைய விஷயங்கள் அப்போ வந்து சொல்லிக் கொடுத்ததுல வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அப்போ பாடம் கற்றுக்க முடியாமல் போச்சு. ஆனால் படிப்பினையா இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானாக படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு, ஏன்னா அப்போ பாருங்க இப்போ கற்றுக்கல, சினிமாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது மிஸ் பண்ணிட்டேமே நான் படிக்க ஆரம்பித்தேன். அவர் ஒரு சீனஞானியை பற்றி சொன்னார், நானும் ஒரு சீனஞானியை பற்றி படித்தேன். லீலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர்கிட்ட வந்து யாரோ கேள்வி கேட்டாங்க, உங்கள் சீடங்கள் எப்படிங்க, அவங்க ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னாரு.
எவ்வளவு பேர், அப்புறம் மற்றவங்க சீடர்கள் அறிவாளி கொஞ்சம், அப்புறம் நிறைய பேர் பொறுமைசாலிகள், அதே பரவாயில்லையா, அப்புறம் ரொம்ப கருணையானவங்க அப்படின்னாரு. நீங்க இவ்வளவு தூரம் அறிவாளிகள்னு சொல்றீங்க, கருணையானவர்கள் சொல்றீங்க, பொறுமைசாலிகள் சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அவங்க இங்க உங்ககிட்ட வந்திருக்காங்க? இல்ல அவங்க ஞானத்துக்காக வந்திருக்காங்க. இவ்வளவு குணநலங்கள் இருக்குது, இவ்வளவு இருந்து அவன் ஞானத்துக்காக எங்கிட்ட வந்தான், உங்ககிட்ட வந்தான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, எவ்வளவு குணநலம், ஒரு குணநலத்துல வந்து கெட்டிக்காரனா ஒரு விஷயத்துல ஒரு கேரக்டர்ல பேசாந்தா அதை வச்சு ஞானம் வந்துடாது. எல்லா கேரக்டரும் எல்லா குணநலங்களும் சரிசமமா இருக்கணும், அது இருந்தா தான் ஞானம் பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டேலண்ட்ங்கிறது வந்து ஒரு விஷயத்துல இருந்தா மட்டுமே நமக்கு டேலண்ட், அதுல மட்டுமே கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஞானம் அப்படிங்கிறது அல்ல. நமக்கு தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து லைஃப்ல எவ்வளவோ இருக்குது அப்படிங்கறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி வாழ்க்கையில வந்து வாத்தியார்கள் சொல்லும் போது எல்லாம் கூட எனக்கு படிப்பினையா சில விஷயங்கள், இந்த மனித நியாயம் அப்படிங்கிறது இருக்க, அதுல கூட நபிகள் நாயகம் விஷயம் ஒண்ணு படிச்சது எப்பவுமே மைண்ட்ல கரெக்டா. அது என்னன்னா, அவரு வீட்டுக்கு முன்னால 10 பேருக்கு கூட உட்கார்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு சவ ஒருவன் அப்படி வந்து ரோட கிராஸ் பண்ணுறான் அந்த சைட்ல. உடனே இவர் பேசிட்டு நிறுத்திட்டு எந்திரிச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த பாக்க கூட இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு, ஐயா இது நம்ம ஆள் இல்லை, அது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. ஆமா, ஆனா மனுஷங்க தானே, அவரும் மனிதர் தானே அப்படின்னாரு. அப்படி அவங்க ஒழிச்சாங்க. மனிதனுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லை அப்படின்னு ஒரு மறுபடியும் கண்ணை மூடி அந்த மரியாதை கிராஸ் பண்ற வரைக்கும். ஸோ மனிதாபிமானம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க ஒவ்வொன்றிலையும் படிக்கும்போது வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. எல்லாத்துலையும் எந்த மதமா இருந்தாலும் அந்த மதத்திலையும் வந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு. ஆனா நம்ம தான் அதை வந்து வேறுபடுத்திட்டு அதுக்காக வந்து சண்டை போட்டுருக்கோம். இதை வச்சுக்கிட்டு கூட நான் நிறைய கதைகள் வந்து பண்ணேன், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த ஒத்துமை அப்படிங்கிறது. அதை வந்து அரசியல் மேடையில கூட எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பேசும்போது கூட பாக்யராஜ் இப்படி சொல்லியிருக்காரு, உதாரணம் சொல்லியிருக்காரு, அந்த ஒற்றுமையை பற்றி நல்ல இணக்கத்தை பற்றி எல்லாம் பேசி இது பண்ணாங்க. இப்போ நேரம் கம்மியாக இருக்கிறதுனால அது அதிகமாக என்னால் பேச முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் அவர் சொன்னதில் வந்து இந்த தலைமையை பற்றி சொன்னார், அப்புறம் அறிஞர்கள் சொன்னார், சான்றவர்கள் சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான். இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு நல்ல சிற்பி அவர் ஒரு கோயிலில் ஏதோ ஒரு சிற்பம் எல்லாமே முடிச்சு அதுக்கு அடுத்தது திறப்போடாங்கிற மாதிரி இருக்கும்போது அது கடைசியாக ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு வந்தார். ஒரு இடத்துல நிறுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூர்ந்து ஒரு இடம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சேர் கொஞ்சம் உயரமா ஏதாவது கொண்டு வாங்கன்ட்டு ஏறி அது மேலே பார்த்துட்டு அப்புறம் இறங்கிட்டு, சார் இந்த நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, ஒரு நாள் தள்ளி அதை வச்சுக்க முடியும் எங்க? எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, இன்னும் ஒரு நாள் தள்ளிங்க. இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, அதில் ஒரு சின்ன குறை இருக்கு, எப்படியோ கவனிக்க மிஸ் பண்ணிட்டேன், அதை வந்து நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்களேன். இல்லை சார் கஷ்டம், இல்லை ஒரே ஒரு நாள் டைம். இல்லை அது என்னென்ன ஒரு சின்ன குறை இருக்குன்னு. எங்கே அப்படின்னு அங்கே இருக்குது அப்படின்னு. இங்க இருந்து நான் பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே தெரியலீங்க, இவ்வளவு நீங்க சொல்லியும் பார்த்து எனக்கு ஒன்றுமே தெரியல, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னாரு. யாருக்கும் தெரியாதுங்க அப்படின்னாரு. யாருக்கு தெரியுதோ இல்லையோ என் மனசுக்கு தெரியுதுங்க, அது குறை தான் அப்படின்ட்டு. அதை எப்படி நான் தவிர்க்க முடியும் அப்படின்னு. என்னன்னா அவருடைய மனசாட்சிக்கு அது குறை தான் அப்படிங்கிறது தெரியும். அது என்ன எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நமக்கு ஊடகவியல அவங்க எல்லாம் இருக்கிறதுனால ஊடகத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த அவருக்கு எப்படி மனசாட்சிக்கு வந்து தப்போ அப்படி சொல்லி அவர் மனசுக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஊடகவியல் நண்பர்கள் எல்லாத்துக்குமே அது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அது
அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்றேன். என்னன்னா அவர் 2026 நான் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். என்னன்னா நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு பேசினாரு. நாட்டுக்காக அரசியல் அவங்க எப்படி இருக்கணும், தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது சொன்னாரு. ஸோ நம்மளுடைய பங்குங்கிறது ஊடகவியல் அப்படிங்கிறதும் முக்கியம். அதே நேரத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் அதை அந்த பொறுப்போட ரெஸ்பான்சிபிளோட, ஏன்னா ஆட்சியில் வந்துருக்கவங்க தப்பு பண்ணாங்க, ஆட்சியாளர்கள் அப்படின்னா நீ தேர்ந்தெடுக்கிறது நீ தானே ஓட்டு போடுற. அதனால உங்ககிட்ட தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த பொறுப்போட நீ நடத்துக்கணும் அப்படிங்கிறது டாக்டர் சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்க வந்ததுல எல்லாத்துலயும் சந்திச்சு எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இவர் சிறப்பாக வழிநடத்த என்னுடைய பாக்யா புக்கை பற்றி அதில் வந்த விஷயங்கள்லாம் சொன்னார். ஸோ டாக்டருடைய ஸ்பீச்சு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்துக்குமே என்னுடைய மனமான நன்றி தெரிவிச்சுட்டு நான் காலதாமத காரணமாக தான் நான் உடனே புறப்படுறேன். யாரும் தப்பாக நினச்சிக்கணும்னு சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.